வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த வாரம் ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீட்டெயிலாக ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எஃப்ஐஐ டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா எஃப்ஐஐ டேட்டா வந்து இப்போதைய நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எஃப்ஐஐ டேட்டாவாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற காரணத்தினால எஃப்ஐஐ டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 பேர் பக்கம் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெரும்பாலுமான ஆட்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேம் வந்து நம்மளோட செபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு யூஎஸ் ஹெட்ஜிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்காங்க. அண்ட் இவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க, இப்போன்னு இல்லை, 2012லேருந்து இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 வருஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த 12 வருஷத்தில் 2023லேருந்து இவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு, ப்ராஃபிட்டபிள். அண்ட் 2020 இவங்க க்ரோத் எதனால் அப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோவிட் சமயம் பயங்கர ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளோட பேங்க் நிஃப்டி இருக்குது பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன்ஸில் போய், ஸோ பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் போய் இவங்க வந்து நமக்கு வந்து பை பண்ணுவாங்க, இல்லைனா செல் பண்ணுவாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் லெட்ஸே லைக் நமக்கு வந்து இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல போய் ஒரு 57,600 கால் ஆப்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 57,600 கால் ஆப்ஷன் வாங்கினா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆனால் இங்கே போய் பேங்க்கில் அதே மாதிரி இந்த 57,600லேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே 57,600 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு என்ன வழிங்கிறது ஆக்சுவல் ஸ்டாக்லேயும் வாங்குவாங்க. ஸோ ஆக்சுவலாக இண்டெக்ஸும் வாங்குவாங்க, ஆப்ஷன்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறனால கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து இந்த ரெண்டையுமே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஷன்ஸில் போய் அவங்கள்ட்ட கேஷ் அதிகம், இன்வெஸ்டிங் கேபிட்டல் அதிகங்கிறனால ஆப்ஷன்ஸில் ஏற்கனவே ஒரு அண்டர்லைங் அசெட் ஒரு சின்னதாக ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே, அப்போது மார்க்கெட் மேலே போனால் தானே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மேலே போகிறதையும் இவங்களே முடிவு பண்ணுறாங்க. அப்போது இதுவும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் இந்த இண்டெக்ஸில் விட ஆப்ஷன்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரியே ஒரு 2 வருஷம் இதே மாதிரி பண்ணி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி பக்கம் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க செபி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபைனும் பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம 2-3 நாளாக சொல்லிகிட்டே இருந்தோம், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எஃப்ஐஐயில் இந்த ஹோல்டிங்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு. ஏன்னா எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்னா ஆக்சுவல் ஸ்டாக்கை வாங்குறதும் விற்கிறதும், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இல்லாமல். அந்த கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிருச்சு, வெறும் 26 தான் இருக்குது, வெறும் 77 தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ஒரு பேனிக்னஸ் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பயங்கரமாக ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்கேம் நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அப்போது இதுதான் வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டோட அனாலிசிஸ். லைக் அவங்க வந்து இது நடந்திருக்கு, அதுவும் பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்கங்கிறத ரிப்போர்ட் இப்போது. ஸோ இப்போ வந்து செபியும் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க ப்ராஃபிட்க்கு டேக்ஸ் கட்டினாங்களா இல்லையான்னு. ஸோ இது வந்து இம்பேக்ட் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. அண்ட் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட நியூஸோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இப்போதைய நிலைமைக்கு பெருசாக இல்லை. ஸோ அடுத்த வாரமும் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ்க்கு போவோம். ஸோ இது வீக்லி ரிப்போர்ட்டுங்கிறனால நம்ம அனாலிசிஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரை பார்ப்போம். ஸோ ஏன் ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் பார்க்கணுன்னா, எக்கனாமிக் கேலண்டர் பார்க்கும்போது
நமக்கு ஏதாவது முக்கியமான நியூஸ் அடுத்த வாரம் 18ஆம் தேதிக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் கிடையாது. அண்ட் இந்தியாவிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா அதாவது WPI இன்ஃப்ளேஷன் ரேட் வருது, அது ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ரேட், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இயர் ஆன் இயர் ஒரு வருஷத்துக்கும் போன ஜூனுக்கும் இந்த ஜூனுக்கும் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் இதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நார்மல் எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் ரேட், ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலேருந்து வருது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் சைனா தான். ஸோ இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எதுவுமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட ஹாலிடே கேலண்டர் பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக லீவ் கிடையாது. அப்படிங்கிறனால நாளைக்கும் அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடிங் செஷன்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் வந்து போன வாரம் கொஞ்சம் வந்துச்சு. அண்ட் இந்த வாரம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முக்கியமாக HCL டெக் வருது, அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் வருது. ஸோ இவங்க 2 பேரும் நிஃப்டி 50ல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள். ரெண்டாவது, ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ருடென்ஷியல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் கிடையாது தான். ஆனால் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்சூரன்ஸ்லையும் ஜென்ரல் இன்சூரன்ஸ்லையும் ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குங்கிறனால ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இருக்குங்கிறனால இது ரெண்டும் மேலே போச்சுன்னா ஐசிஐசிஐ மேலே போகும். ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம வெட்னஸ்டே பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு டே திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த HCLம் டாடா டெக்கும் ரிசல்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஐசிஐசிஐயும் HDFCயோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடியது இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு புதன்கிழமைன்னு பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன் அண்ட் டெக் மஹேந்திரா இதெல்லாம் ஒரு டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுவுமே வந்து நம்மளோட நிஃப்டி 50யை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து அப்படியே டவுன் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா முக்கியமான ஸ்டாக்ஸ் இருக்குது. ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது. ஜியோ ஃபினான்ஸ் புதுசாக நிஃப்டி 50க்குள்ளே வந்திருக்காங்க. ஒன்று. அடுத்து நம்மளோட விப்ரோ இருக்குது, ஆக்சிஸ் பேங்க், டாடா கம்யூனிகேஷன். ஸோ அடுத்த வாரம் எக்ஸ்பைரி டே. ஸோ அடுத்த வாரம் நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த முக்கியமான ஸ்டாக்ஸ்லாம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ எதெல்லாம் வந்து நமக்கு நிஃப்டி கூட ரிலேட்டட், எதெல்லாம் பேங்க் நிஃப்டி கூட ரிலேட்டடோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அதுவும் போகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை HDFC அண்ட் ICICI பேங்க் இது ரெண்டோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இது ரெண்டோட ஸ்டாக் ரிசல்ட்ஸும் எப்போ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதி ஜூலையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் தான் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அண்ட் இந்த வாரம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு விப்ரோ இருக்குது, அதே மாதிரி டாட்டாவோட டிசிஎஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானதுங்கிறனால நம்ம நிஃப்டி 50ல் இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே பயங்கரமான மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் தி ஸ்டாக் ரிசல்ட்ஸ். அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவோ இல்லைனா இதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் டெவலப் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போவோம். இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து நேற்று, அதாவது கடைசியாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக டவுன்ஃபால் இருந்துச்சு. அதாவது நார்மலாக சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி மட்டும் கிடையாது, எல்லா இண்டெக்ஸஸும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த கேப் டவுனில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஓகே, இது சென்செக்ஸில் தான் கேப் டவுனான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து நிஃப்டி 50ல் கண்டிப்பாக கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும் போதே ரொம்பவே கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும் போதே நல்லா தெரிஞ்சிச்சு டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல 315லேருந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஓப்பனிங் வந்து ரொம்பவே கீழே இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு காரணங்கள்னால நமக்கு வந்து நிஃப்டி 50ல் 100% கேப் டவுன் அண்ட் டவுன்ஃபால் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் இதே டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி சென்செக்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான ஸ்டாக்ஸான நிஃப்டி மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பயங்கரமான டவுன்ஃபால். ஓகே, அடுத்து இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி ஐடி வந்து கேப் டவுன், அதுவும் டவுன்ஃபாலாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ நிஃப்டியோட எல்லா இண்டெக்ஸஸுமே முக்கியமாக மிட் கேப், ஸ்மால் கேப், அதுவும் இல்லாமல் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தான் இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம் நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50. அப்படி டோட்டலாக பார்க்கும்போது இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ், ஏன்னா நிஃப்டி 50யும் டவுன்ஃபால் ஆயிருக்கு, நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50யும் டவுன்ஃபால் ஆயிருக்குன்னா இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட்டில் தான் ஓவராலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்போது போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபால்லேருந்து மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ நமக்கு
சென்செக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா 83,500 இருந்துச்சு. அங்கேருந்து சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆகி 82,500க்கு ரீச் ஆயிருச்சு. ஸோ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 82,000. அண்ட் இந்த 82,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இது வந்து தான் ஜூன் மாதம் இதை தாண்டி வந்து தான் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அப்போது இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகும்போது ஒரு ஓவராலே நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து டவுன்ஃபாலில் தான் இருக்குது. நமக்கு டெத் கிராஸில் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது இந்த டவுன்ஃபாலில் இருக்கிறனால இந்த வாரம் திங்கள் அண்ட் செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால செவ்வாய்க்கிழமைக்குள்ளே 82,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் சென்செக்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அடுத்து நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணோம்னாலுமே நமக்கு வந்து சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா பிசிஆர் ரேஷியோ 0.6 இருக்குது. அண்ட் ஓவரால் பிசிஆர் ரேஷியோ, அதாவது நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சேன்னா பிசிஆர் ரேஷியோ 0.5 இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வரும். ஸோ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரனால நிறைய வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ 6 இருக்கிறனால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 83,500 தான். சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா 82,000. ஸோ அப்போது கண்டிப்பாக 82,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் சென்செக்ஸில். ஸோ நான் ஏன் டவுன்ஃபால் ஆகும்னு சொல்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஏ டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 26 crore தான் அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸாக இருந்துச்சு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதி. அங்கே இது வந்து ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ஹோல்டிங்ஸ்ன்னே சொல்லலாம் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ். அங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் மாதிரி அதிகமாகிருக்கு. அண்ட் யூஸ்வலாக எஃப்ஐஏ வந்து பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் தான் வைப்பாங்க. நெகட்டிவ் ஹோல்டிங்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னாவே மார்க்கெட்டில் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டில் தெரியும். ஸோ கண்டிப்பாக நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை தொடர்ந்து சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எஃப்ஐயோட 5,000 crore செல்லிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் நேச்சர். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக அடுத்த நாளும் இருக்கும். ஸோ அடுத்த நாளும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னா நமக்கு வந்து 24,800 வரைக்கும் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா பியரிஷ் மார்க்கெட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இங்கே இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் பிசிஆர் ரேஷியோ ஆல்மோஸ்ட் லைக் 0.6க்கு இருக்குது. ஸோ 0.6 என்ன சொல்லுதுன்னா ஓவர் பாட் கால்ஸ் தான் சொல்லுது கண்டிப்பாக. ஸோ அதனால் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகி நமக்கு வந்து 25,000க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ 25,000 அங்கேருந்து டவுன்ஃபால் ஆனால் 24,800. ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி இதிலிருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்படிங்கிறனால ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டியில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலைன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆஃப் பேங்க் நிஃப்டி ஒரு கடந்த ஒரு 2 வாரமாகவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மேபி இந்த மாதத்தோட எக்ஸ்பைரிக்கு அப்புறம் தான் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கிளியரான மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வரைக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஸோ அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து என்ன தான் டெத் கிராஸில் இருந்தாலும் 56,600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துச்சு, மேலே போச்சு. செகண்ட் டைம் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு தான். ஸோ இருந்தாலும் இந்த தடவை வந்து 56,600 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு லோ இந்த இடத்துல அதாவது 56,600லேருந்து மேலே போயிருக்கு. திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோவர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட் தான். ஆனால் இன்னொரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். ஏன்னா செகண்ட் டைமே டவுன்ஃபால் ஆகிறதுக்கு கஷ்டம். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி இந்த 57,000 தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் டவுன்ஃபால் தான் ஆகும். ஸோ அடுத்த வாரம் மேபி நமக்கு 57,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து திருப்பி டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட ஒரு ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் வருகின்ற நாட்களில் ஆகாது. மேபி நமக்கு ஒரு 1 வீக் ஆகும். அதே சமயம் நம்மளோட
நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் 24,000 இல்லைனா 25,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் நம்மளோட சென்செக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 82,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகாமல் பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து மினிமம் 25,500 தொட்டாதான் மார்க்கெட் ஓப்பனிங்கில் நடக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் லைக் 1.3% வளரணும். அது ஸ்டார்டிங்லேயே வளராது, ஒரு 1-2 டேஸ் எடுக்கும். ஸோ அப்படிங்கிறனால திங்கக்கிழமை நம்ம வந்து ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட் இல்லைனா ஒரு பியரிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாக் ரிசல்ட்ஸையும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.